எங்க ஒரு வழியா நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா, கதவ உடைச்சு உள்ள வந்து நம்ம ரக்ஷித்த பார்த்தது தான். செக்யூரிட்டி கிட்ட சொல்லுவாங்க ஆம்புலன்ஸ் வர சொல்லி. அதே நேரம் அப்பவும் பார்த்தீங்கன்னா, ரக்ஷித் கிட்ட, "நான் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிட்டு தான். அதுக்காக நான் பண்ண தப்புக்காக எனக்கு பெரிய தண்டனை குடுத்துறாதீங்க. எப்படியாவது எந்திரிங்க, எந்திரிங்க" அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, அவங்க காதல வெளிப்படுத்துவாங்க. "நான் உங்கள ரொம்ப லவ் பண்றேன். நீங்க இல்லன்னா நானும் உயிரோட இருக்க மாட்டேங்கிற" லெவலுக்கு பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. இங்க நம்ம ரக்ஷித்தோட அப்பா பார்த்தீங்கன்னா, கமிஷனர் மூலமாவே பார்த்தீங்கன்னா கால் பண்ணி, நம்ம அப்போட அப்பாவையும், தம்பியும் பார்த்தீங்கன்னா வெளிய வர வச்சுருவாங்க. அப்புறம் என்ன சுதா வழக்கம் போல கோவப்பட, 9 தூபே கால் பண்ணி ரக்ஷித் சார் கிடைச்ச விஷயத்த சொன்னதான், கேட்டு ரொம்பவே பயந்து போயிருவாங்க. எங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்த இடத்துல, நர்ஸும் பார்த்தீங்கன்னா, "நீங்க அவங்க ஒய்ஃப் தானே, சீக்கிரமா கையெழுத்து போடுங்க. நாங்க ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காகன்னு" சொல்ல, வேற வழியே இல்லன்னு சொல்லிட்டு நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட போகையும், கரெக்ட்டா நம்ம சுதா வந்துட்டு நம்ம அப்புவ அடிச்சது மட்டும் இல்லாம, "நீ ஒண்ணும் ரக்ஷித்தோட ஒய்ஃப் இல்லையே! உன்ன ஒய்ஃபா ஆகவும் விட மாட்டேன். இன்னைக்கு என் பையன் இந்த நிலைமைக்கு இருக்கான்னா, அதுக்கு காரணம் நீ தான்" அப்படின்னு சொல்ல, அப்பவும் பார்த்தீங்கன்னா, நான் எதுவுமே பண்ணலன்னு சொன்னா கூட, உடனே சுதா பார்த்தீங்கன்னா, "அப்படின்னா வீட்ட விட்டு நீ எதுக்காக வெளிய போனேன்னு?" கேட்க, "நான் ரக்ஷித் சார தேடி தான் போனேன். உங்ககிட்ட சொன்னாலும் நீங்க என்ன விட்டுருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம அப்போ அங்கிருந்து போ சொன்னா கூட, அப்பவும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நினைவு வரட்டும் நான் பார்த்துட்டு போறேன்னு சொல்ல, உடனே நீ எதுக்காக ஃபர்ஸ்ட் பார்க்கணும்? நீ என்ன அவன் பொண்டாட்டியா? அவனோட ஃப்ரெண்டா? என் குடும்பத்துல ஒரு ஆளா? யாருமே இல்லல்ல. தெரியாதவங்கலாம் என் பையன ஒண்ணும் பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு, அவங்கள பார்த்தீங்கன்னா விரட்டி விட்டுருவாங்க. மோகித்தும் பார்த்தீங்கன்னா, அப்புகிட்ட புரியிற மாரி சொன்னா கூட, அப்பவும் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல விட்டு போகாம அங்கேயே தான் சுத்தி சுத்தி வலம் வந்துட்டு இருப்பாங்க. இங்க இந்த கேடி பெரியம்மா வேற சும்மா சும்மா அப்புக்கு எதிராவே ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்க, நம்ம ரக்ஷித்தோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரக்ஷித் உயிரோட இருக்கான்னா, அதுக்கு காரணமே அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொன்னா, அதானே நீங்க எப்பவும் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க டாக்டரும் பாத்தீங்கன்னா வந்ததுதான். சுதாவும் பாத்தீங்கன்னா என் பையன் எப்படி இருக்கான்னு கேட்க, அவங்களும் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. இப்போதைக்கு எங்களால எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிருவாங்க.